Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. இன்ஷாஅல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்ததற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு காலையில நம்மளை எழுப்பி விட்டு இந்த நாளை நம்மளுக்கு வாய்ப்பா கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் நமக்கான சாப்பாடா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், சிற்றுண்டிகளா இருக்கட்டும், அனைத்தையும் தந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த வெயில்ல தண்ணி, ஜூஸ் அதெல்லாம் எவ்வளவு தேவையான ஒண்ணா இருக்கு. நம்மளுக்கு எப்பெல்லாம் தாகம் வருதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் விதமா கொடுத்து அதை ஆசீர்வதிச்சிருக்காரு. அது ஒரு கிடைக்காத இடத்துலதான் அதோடைய அருமை தெரியும். நம்மளுக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் இலகுவாக்கி தந்ததுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி. நமக்கு விருப்பமான உணவுகளை உண்டு நம்மளை தொழுக வச்சு இன்னைக்கு ஜும்மா தொழுகை மூலமா கூடுதல் பலனா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு சிறப்பாக்கி கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம செஞ்சுட்டு வந்த அந்த பெரிய பாவத்தை நினைச்சு எப்போதுமே வருந்தி கொண்டு இருக்கக்கூடியவங்களாகவும் அல்லாட்ட தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் அந்த கவனத்தையும் விழிப்பையும் அல்லாஹ் நம்மளுக்கு என்றென்றைக்கும் தரட்டும்னு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல 3 பேரு பேசுறாங்க. இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. உங்களுக்கு யாருக்காவது ஒரு 8 நிமிஷம் இல்ல கொஞ்ச நேரமாவது பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க, உங்களே அந்த குரூப்ல சேர்த்து விடலாம். இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. நுஸ்ரத், சஃபிகா, சப்னா. அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறேன். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். இன்னைக்கு அல்லாஹ்வோட தன்மையான கருணையையும் மன்னிப்பையும் பத்தி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம், கூறுவீராக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் எவருக்குரியவை? கூறுவீராக கடவுளுக்குரியவை. கருணையை அவர் தன்னுடைய தனி பண்பாக விரித்துக் கொண்டார். தவிர்த்து விட இயலாததான உயிர்த்தெழுப்பப்படுகின்ற அந்நாளில் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் அவர் ஒன்று திரட்டுவார். நம்ப மறுப்பவர்கள்தான் தங்களுடைய ஆத்மாக்களை தொலைத்து விட்டவர்களாக உள்ளனர். இந்த வசனத்துல அல்லாஹ் கருணையை தன்னுடைய தனி பண்பாக விரித்துக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அனைத்து அழகிய பெயர்களும் பண்புகளும் கடவுளுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே அறிஞ்சவங்களா இருக்கோம். அல்லாஹ்வோட இந்த மிகவும் கருணையாளர் அப்படிங்கிற பண்பு தான் நம்ம இங்க இருக்கிறதுக்கும் நம்மளே திருத்தி கொள்றதுக்கும் ஒரு இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கும் காரணமா இருக்கு. அல்லாஹ் கருணை உள்ளவர் அப்படிங்கறத எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம தகுந்த முறையில அவகிட்ட மீள்வதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திரு நின்றோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மள மன்னிக்க விரும்புறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட யாராவது நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக தப்பு செஞ்சேன், என்ன அப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே மன்னிச்சிட்டு அப்படின்னு வாயாலதான் சொல்லுவோமே தவிர நம்ம உண்மையா மன்னிப்போமான்னு கேட்டா அது ஏதோ ஒரு விஷயத்துல அந்த மாதிரி மன்னிக்கிற எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா அல்லாஹ் நம்ம செஞ்சுட்டு வந்த ஆதி பாவத்துக்காக கூட நம்மள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இதுல குர்ஆன்ல இத பத்தி 4வது அத்தியாயத்துல 147வது வசனத்துல சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம், நீங்கள் நன்றி உடையவர்களாகி மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் கடவுள் என்ன லாபம் அடைய போகின்றார்? கடவுள் பாராட்டுபவர், சர்வமும் அறிந்தவர். அப்ப நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டா அவருடைய கருணையை கொண்டு நம்மள மன்னிக்கவும் அல்லாஹ் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஆரம்ப கால பாவத்திற்காக வந்து நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது மட்டும் இல்லாம பூமியில நம்ம செய்யும் தவறுகளுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுகளுக்காகவும் இனிமே நம்ம செய்ய போற செய்யப்படுற தவறுகளுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேட்க முடியும். செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுகளுக்காகவும் நம்ம வந்து பாவ மன்னிப்பு வந்து அல்லா கிட்ட கேட்கிறோம். மேலும் வந்து அல்லாஹ் வந்து பிரியப்படுத்தும் காரியங்களை செய்யறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் செயல்கள் அனைத்து செயல்களையுமே சீர்திருத்தி கொள்ள வேணும். நம்ம அப்படி செய்யாம இருந்தா இறைவன் வந்து நம்ம பாவங்களை வந்து நன்மைகளாக மாற்ற மாட்டாரு. மறுமையில வந்து நம்ம நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோம். நம்மளோட ஆரம்ப கால பாவம் மற்றும் இங்க நம்ம செஞ்சுக்கிற தவறுகளை வந்து அல்லாஹ் மன்னிக்காம விட்டுட்டாங்கன்னா நம்மளால ஈடேற்றம் வந்து பெற முடியாது. 20வது அத்தியாயத்துல 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வருத்தப்பட்டு நம்பிக்கை கொண்டு நேரியதொரு வாழ்வு நடத்தி உறுதியுடன் வழிகாட்டலில் நிலைத்திருப்பவர்களை நான் நிச்சயமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. மன்னிப்பின் முக்கியத்துவமா என்ன இருக்குது அப்படின்னா, குரான்ல இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து மன்னிப்போட முக்கியத்துவமா இருக்கு. அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இப்ப என்னுடைய பசங்க வந்து ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து நான் அம்மா அப்படிங்கிற முறையில என்னை அம்மா அப்படின்னு நம்பி நான் அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேமா, என்னை மன்னிச்சிருமா, சாரிமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த பிள்ளைங்களை வந்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். அப்ப அந்த நம்பிக்கையோட வந்து அம்மா அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்துதானே நம்ம கிட்ட வந்து சாரி சொல்றாங்க. அப்ப அந்த நம்பிக்கை வந்து அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பாங்க. அல்லாஹ் வந்து சிறிய பெரிய தவறுகள் வந்து அதாவது போலி தெய்வ வழிபாட்டை தவிர சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதுக்கு மூல காரணமா இருக்கிறது என்னன்னா, அல்லாஹ்வை மட்டுமே நம்ம வந்து நம்பி அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நம்பி அல்லாஹ் மட்டுமே நம்ம தனித்து வணங்கக்கூடியவர்களா இருந்து அப்ப நம்ம போய் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்மளை வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடியா விருப்பமுடையவரா இருக்கேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை. மேலும் உம்முடைய பாவங்களுக்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்பீராக. உங்களுடைய தீர்மானங்களையும் உங்களுடைய இறுதி விதியையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நம்மளுடைய பாவங்களுக்காக மட்டும் நம்ம வந்து பாவ மன்னிப்பு அல்லாஹ் கேட்க சொல்லல. நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் நீங்க மன்னிப்பு கேட்டால் நான் அவங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்க கேட்கறதுனால நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. முழுமையான அகந்த கொண்ட மனிதர்களா நாம இருக்கிறதுனாலையும் நம்மள திசை திருப்பக்கூடிய ஒரு சாத்தா வந்து நம்மளுடைய இருக்கிறதுனாலையும் பாவங்களை செய்யக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய இயல்பு வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே இருக்கும். இது வந்து தனிப்பட்ட வழிபாட்டு குறைபாடுகள்ல இருந்து மற்றவர்களோட நலன்களை பாதிக்கிற செயல்கள் வர இருக்கலாம். பல நேரங்கள்ல நமது தவறுகளை நாமே உணர்றது கிடையாது. நம்ம சிறந்தது என்று நினைக்கிற ஒரு கருத்து நமக்கே அல்லது சமூகத்திற்கோ சிறந்ததாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா வந்து நம்ம என்ன தவறு செஞ்சாலும், அதாவது போலி தெய்வ வழிபாட்டை தவிர அல்லாஹ் மட்டும் அப்படியே நம்பி அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து அதிர்ஷ்டவசமா வந்து எப்போதும் போல வந்து அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து ஒரு தீர்வை வந்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மன்னிப்பு. அந்த அத்தியாவசியமான மன்னிப்பை நம்ம வந்து எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டலையுமே வந்து அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. மன்னிப்புங்கிறத வந்து அல்லாஹ் கிட்ட இந்த உலகத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா யாருக்காவது நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னா அவங்க கிட்ட சாரி நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம் சாரி கேட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவங்க மன்னிக்கிறோம் மன்னிக்கலையோ சாரி கேட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா கடந்து போயிடலாம்.
அது வந்து காலப்போக்கில் நம்ம மறந்துடுவாங்க, அது நம்ம மறந்துடுவோம். ஆனா வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய மன்னிப்பு வந்து அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆவில அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அந்த பாவத்தை அல்லாஹ் வந்து நம்மளுக்காக மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து அல்லாஹ் மிக்க கருணையுடையவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதுதான். ஏன்னா மிக்க கருணையுடையவரா அல்லாஹ் இருக்கிறதுனாலதான் அவர் வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிக்கக்கூடியவரா இருக்காரு. இந்த குரான்ல வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பை எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டலையும் இந்த குரான்ல நம்மளுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த குரானை நம்ம முழுமையா கத்துக்கிட்டு அதுல அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்க மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய கருணையே நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நம்ம அல்லாஹ்வோட கருணையை பெறதுக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்போம். ஆதி பாவத்திற்கு நம்ம செஞ்ச பாவத்திற்காகவும் நம்ம கேட்போம். அதே மாதிரி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்களுக்காகவும் நம்ம செஞ்ச பாவங்களுக்காகவும் நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவரா இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் நம்ம பாவத்திலையும் தப்பு பண்ணிருக்கோம், நிறைய தவறுகள் செஞ்சிருக்கோம். இனிமேலும் நம்ம எந்த தப்பு செய்யாம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு அல்லாட்ட வந்து தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா சாத்தான் வந்து நம்மளை சுத்தி விசுவிசுத்துக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. இல்லாதவங்களா நம்ம செஞ்சு அந்த தப்பா நினைச்சு வருத்தப்படா நம்ம ரொம்ப நல்ல நம்ம காமிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். அல்லாவுடைய அந்த மாபெரும் கருணையினாலதான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நம்பிக்கைக்காக தான் அல்லாஹ் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை வந்து நீ சொன்ன மாதிரி எந்த இல்லாம அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவங்க மேல என்னுடைய கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த கருணையை அடையக்கூடிய மக்களா, அந்த மன்னிப்பை பெறக்கூடிய மக்களா நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து அருள் பாலிக்கணும். சிறப்பான ஒரு நினைவு பெருமா. வேற யாரும் சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டு நல்லடியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களை பத்தி அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க, அந்த நன்னெறியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வசனத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் ஷேர் பண்றேன். இப்ப நம்பிக்கை கொண்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கடவுளை மட்டும் நம்புறது, இறுதி நாளை நம்புறது, கடவுளுடைய வெளிப்பாடுகள், வேதம், தூதர்கள், அற்புதங்களை நம்புறது, அப்புறம் தொழுகை வந்து நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்கு, அது ஜக்காத்து கொடுக்குறோம், நம்ம சொந்த நலனுக்காக கடவுள் கொடுத்த வாழ்வாதாரங்களை வந்து நம்ம தர்மம் கொடுக்குறோம், நோன்பு நோட்கிறது, கடவுளை வந்து அடிக்கடி துதித்து கடவுளோட நினைவுல தொடர்ந்து இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்பிக்கை கொண்டதுல வரும். அதாவது வழிபாடு 25:77 அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம், கூறுவீராக, உங்களுடைய வழிபாட்டின் மூலம் மட்டுமே என் இரட்சகரிடம் நீங்கள் நன்மதிப்பை அடைகின்றீர்கள். ஆனால் நீங்கள் நம்ப மறுத்துவிட்டால் தவிர்த்துவிட முடியாத பின்விளைவுகளுக்கு நீங்கள் உள்ளாகின்றீர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வழிபாடுங்கிறது வந்து இது எல்லாமே வருது. நம்ம அல்லாஹ்வை நம்புறது, வேதம், தூதர்கள் எல்லாத்தையுமே நம்புறது வந்து வழிபாடுல வருது. இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஒரு இது மிஸ்ஸே ஆகாம நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது அதுதான் வந்து நன்னெறி ஆகுது. அப்ப நம்பிக்கை கொள்றதே வந்து ஒரு நன்னெறியா தான் இருக்குது. இது தவிர நன்னெறியான வாழ்வு பற்றி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்னெறியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல காலங்களிலும் கெட்ட காலங்களிலும் தர்மம் செய்வாங்க, கோபம் வரும்போது அதை அடக்கிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மக்கள் பிழைகளை வந்து பொறுத்துப்பாங்க, பாவத்தில் வீழ்ந்து விட்டாலோ தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டாலோ கடவுளை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. நம்ம பூமியில் சாந்தமாக நடமாடுபவர்கள், அறியாதவர்கள் அவர்களிடம் பேசும்போது அமைதியை மட்டுமே உதிர்ப்பார்கள். அப்ப நம்ம பூமியில வந்து ரொம்ப பணிவா சாந்தமா தான் நடமாடணும். ஆணவமாவும் அகங்காரமாவும்
இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அப்ப நன்னெறியாளர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான கோபம், ஒரு ஆணவமான ஒரு நினைப்பு அந்த மாதிரி நடக்கும்போது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் வந்து இந்த வேதத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு நினைவூட்டல் தான் சொல்றாங்க. நம்ம ஒரு கதை புக்கு, ஸ்டோரி புக்லாம் லைஃப்ல ஒரு டைம் படிப்போம், ரொம்ப நல்லா இருந்தா மேக்சிமம் போனா 2 டைம் படிப்போம். ஆனா குரான் வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமா இருக்கிறதுனால அது ஒரு நினைவூட்டலா இருக்குது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து வார வாரம் வந்து அல்லாஹ் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கூட்டு தொழுகையை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு இதா கொடுத்துருக்காங்க. அப்ப குரான் பொறுத்தவரை நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னா அது நம்மளுக்கு ஞாபகம் வருதா, இப்படி குரான்ல வருது ஞாபகம் வர்ற அளவுக்கு நம்ம அந்த குரானை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து இரவின் தனிமையில் வந்து தங்களுடைய இரட்சகரை தியானிக்கின்றார்கள், சிரம்பணிந்து விழுகின்றார்கள் சொல்றாங்க. அவர்கள் இறைஞ்சி பிரார்த்திப்பார்கள், நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக, அதன் தண்டனை படுபயங்கரமானதாகும். அவர்கள் கொடுக்கும்போது ஊதாரித்தனமாகவோ கஞ்சத்தனமாகவோ இருப்பதில்லை, நடுத்தரமாக கொடுப்பார்கள். பொய் சாட்சி பகர மாட்டார்கள். வீணான பேச்சினை எதிர்கொள்ளும் போது அதனை புறக்கணிக்கின்றார்கள். தங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை பற்றி நினைவூட்டப்பட்ட பொழுது அதன்பால் செவிடர்கள் குருடர்களாக இருப்பதை போன்று ஒருபோதும் நடந்து கொள்வதில்லை. அவர்கள் பெரும் பாவங்கள் ஒழுக்கக்கேட்டை தவிர்த்துக் கொள்வார்கள். கோபப்படுகின்ற பொழுது அவர்கள் மன்னித்து விடுகின்றார்கள். அவர்கள் தங்களுக்கிடையில் கனிவுடனும் இரக்கத்துடனும் இருப்பார்கள். கடவுளின் ஆசிகளையும் ஓப்பையும் தேடிய வண்ணம் குனிந்தவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இருப்பார்கள். இப்ப இது எல்லாமே வந்து நன்னறியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி நன்னறியாளர்கள் எந்த மாதிரி இருந்தா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, தர்மம் செய்கின்றவர்களை வந்து கடவுள் நேசிக்கின்றாரு, வருந்தி திருந்துகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், தூய்மையாக இருக்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், தூதர்களை பின்பற்றுபவர்களை கடவுள் நேசிக்கின்றார், கடமைகளை நிறைவேற்றுகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், உறுதிப்பாடு உடையவர்களை கடவுள் நேசிக்கின்றார், நன்மை செய்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், தன் மீது பொறுப்பேற்படுத்துகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், இரக்கமுடையவர்களை கடவுள் நேசிக்கின்றார், நியாயமானவர்களாக இருக்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புபவர்களை நீளமாக இருக்கின்றவர்களையும் கடவுள் நேசிக்கின்றார், கடவுளின் நிமித்தமாக சண்டையிடுபவர்களையும் கடவுள் நேசிக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி நல்லடியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதியும் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களை வந்து அவர்கள் பெறுவார்கள் என்ற நற்செய்தியை கூறுவீராக அப்படின்னு சொல்றாங்க. தூய்மையான வாழ்க்கை துணைகளை பெற்றிருப்பார்கள். தங்களுடைய இரட்சகரிடமிருந்து தங்களுடைய பிரதிபலங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அச்சப்பட தேவையில்லை, துக்கப்படவும் தேவையில்லை. சுவனவாசிகளாக இருப்பார்கள், அதில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். மேலான வெகுமதிகளை பெறுவார்கள். வெகுமதிகள் வந்து அவர்களுக்கு பன்மடங்காக்கப்படும் நல்லா சொல்றாங்க. பேரானந்தமான நிழலின் உள்ளே அவர்களை நுழைய செய்வோம்னு சொல்றாங்க. தன்னுடைய அருளை கொண்டு அவர்களை பொழிகிறதா சொல்றாங்க. மன்னிப்பை வழங்குறதாவும் சொல்றாங்க. பாவங்களை நீக்கிறாரு, ஆனந்தமயமான தோட்டங்களுக்குள் நுழைய செய்யறாரு, கருணையை கொண்டு பொழிகிறாரு. அது மாதிரி மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். நம்பிக்கை கொண்டு நல்லறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களுக்கு வந்து அல்லாஹ் எப்பொழுதுமே மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. இவ்வுலகத்திலையும் மறு உலகத்திலையும். மறு உலகின் வசிப்பிடம் மிகவும் மேலானது. அவர்கள் ஆனந்தமானதொரு விதிக்கு தகுதியாகிவிட்டனர்னு சொல்றாங்க. அவர்களுடைய வாழ்த்துறையாக அமைதி மட்டுமே இருக்கின்றது. மிக்க அருளாளர் அவர்களை அன்பை கொண்டு பொழிவார். தங்கம் மற்றும் முத்துக்களால் ஆன காப்புகள் கொண்டு அலங்கரிக்கப்படுவார்கள். அவர்களுடைய ஆடைகள் பட்டாக இருக்கும். பயம் இருந்த இடத்துல அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து மாத்தி அமைக்கிறதா சொல்றாங்க. பூமியின் மீது அவர்களை ஆட்சியாளர்களா ஆக்குறதா அல்லாஹ் சொல்றாங்க. பாவங்களை நன்மையின் வரவுகளாக மாற்றாது. இன்பகரமான வாழ்த்துக்கள் மற்றும் அமைதி கொண்டு வரவேற்கப்படுவார்கள். நன்னறியாளர்களை வந்து நான் எப்போதுமே காப்பாற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. மாளிகைகள் கொண்ட சுவனத்தில் அமர்த்துவோம் சொல்றாங்க. மகிழ்ச்சியுடன் சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள். நிரந்தரமான வாழ்வு நடத்துவார்கள். தன்னுடைய அருட்கொடைகளில் இருந்து கடவுள் அல்லாஹ் வந்து அருள் பாலிக்கிறதா சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. மிகச் சிறப்பாக வழிநடத்தப்பட்டிருப்பவர்களா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க.
நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்கள் மிகவும் உறுதியான ஒரு பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டார்கள். நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள். இந்த வாழ்விலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம் என்று சொல்றாங்க. முழு நிறைவான மகிழ்ச்சி. நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒன்றையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் கேட்கின்ற எந்த ஒன்றையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் மகத்தான மாபெரும் வெற்றின்னு நல்லா சொல்றாங்க. இப்ப நரகத்திலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதே ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி நல்லா சொல்றாங்க ஒரு வசனத்துல. அப்ப நரகத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய செயல்பாடு இப்ப 35 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எப்படி படிப்போம்? 90 மார்க் எடுக்கணும்னு நினைச்சா நம்ம எப்படி படிப்போம்? அப்ப நம்ம நினைக்கிறதுலதான எல்லாமே இருக்கு. அப்ப நரகத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னா நம்ம ஆன்மா தூய்மையத்துக்கும் போகலாம், தாழ்வான சொர்க்கத்துக்கும் போகலாம், எங்க வேணா போகலாம். அப்ப நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அல்லாஹ்வுடையக்கு மிக நெருக்கமா நல்லடியாளர்களின் முன்னணியில் எங்களை வைப்பீராகன்னு அல்லாஹ் துவா கேட்க சொல்றாங்க. அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துலதான் தூதர்கள்லாம் இருப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய டார்கெட் பெருசா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வழிபாடுகள் அதிகமா இருக்கும். இப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரை நம்ம போதும்னு நினைக்கணும், நம்ம திருப்தியா இருக்கணும். ஆனா மறு உலகத்தை பொறுத்தவரை நம்ம போதும்னு நினைக்க கூடாது. எந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை அல்லாஹ் சொல்ற விஷயங்களா நம்ம வாழ்க்கையில அதிகப்படுத்துறோமோ அந்த பொசிஷனுக்கு நம்மளால, ஏன்னா அல்லாஹ் எல்லாத்துக்குமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஒரு லெவலுக்கு மேல போக முடியாதுன்னு சொல்றாங்க சொர்க்கத்துல. அப்ப இது எல்லாமே இப்ப வருந்தி திரும்பின படைப்பா, சூரியனு நிலவு நட்சத்திரம் இதுவுமே வருந்தி திரும்பின படைப்பாதான் இருக்கு. அதே சமயம் விலங்குகள், பறவைகள், மரங்கள், இங்க இருக்க பூமியில இருக்கிற படைப்பும் அதுவும் வருந்தி திரும்பின படைப்பாதான் இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே ஏன் அது ஏன் வானத்துல இருக்கு, இது ஏன் பூமியில இருக்கு? அந்த வித்தியாசமே அது மாதிரிதான் நம்ம சொர்க்கத்துல வானத்துல இருக்கிற சூரிய நிலவு மாதிரி நம்ம இருக்க போறோமா, இல்ல பூமியில இருக்கிற விலங்குகள், பறவைகள் மாதிரி நம்ம இருக்க போறோமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கறது புரியுது, எனக்கு புரியுது. அதனால அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்மளுடைய வழிபாடுகளை அதிகப்படுத்தி நம்மளுக்கான அந்தஸ்தை பெறுவது அது நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கு அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து உதவி கேட்டு சாத்தானோட இடையூறுல அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி இன்ஷா அல்லாஹ் நம்ம மேன்மையான சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இங்க இருக்கோம். அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி நன்னறியான வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி கொடுக்கறதோட இல்லாம இங்க நடத்தணும் அப்படின்னா அங்க நம்ம எந்த மாதிரி லெவல எல்லாம் அடையலாம் அப்படிங்கறதையும், அதாவது நீ தப்பு பண்ணிட்ட போ, மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம எப்பேற்பட்ட ஒரு வெகுமதியை நம்மளுக்கு தராரு, நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நன்மையின் வரவா எப்படி நம்மளுக்கு சொர்க்கத்துல மாத்தி தராரு அப்படிங்கறத பத்தி சிறப்பா சொன்னீங்கப்பா. அல்ஹம்துலில்லாஹ். சப்னா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்மா. பார்ப்பவர் செவி இருப்பவர் நம்முடைய படைத்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு கணக்கெடுப்பவர். நாம நிச்சயமா கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 64:7 எல்லாம் சொல்றாங்க, நம்ப மறுப்பவர்கள் தாங்கள் உயிர் தெழுப்பப்பட மாட்டோம் என உறுதியுடன் கூறுகின்றனர். ஆம், மெய்யாகவே என் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் உயிர் தெழுப்பப்படுவீர்கள். மேலும் நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொறுப்பாக்கப்படுவீர்கள். இதனை செய்வது அல்லாஹ்வுக்கு எளிதானதே ஆகும். நம்ம உயிர் தெழுப்பப்படும் நாள்ல நாம் செய்த ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பாக்கப்படுறோம். நம்ம யாருமே இந்த உலகத்துல நம்ம செஞ்சிட்டு இருக்கையில யாருமே பார்க்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மள அல்லாஹ் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த அச்சம் பயம் இருந்தா கூட சரி, உலகத்துல இருக்க மத்த மக்கள் யாரும் நம்மள பார்க்கல, நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா அந்த மாதிரியான நிறைய தவறுகள் தப்புகள் எல்லாம் செய்யறோம். ஆனா அல்லாஹ் நம்மள வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த அச்ச பயத்தோட நம்ம எப்பவுமே இருக்கணும். 65:8 அல்லாஹ் சொல்றாங்க, எத்தனையோ ஒரு சமூகம் அதன் இறைவனின் கட்டளைகளுக்கு எதிராகவும் அவருடைய தூதர்களுக்கு எதிராகவும் கலகம் செய்தது. அதன் விளைவாக கண்டிப்புடன் அவர்களை நாம் பொறுப்பாக்கி பிடித்தோம். மேலும் பயங்கரமானதொரு பழியாக அவரை பழி தீர்த்தோம். 69:19 அல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய வழக்கரத்தால் தன்னுடைய பதிவேற்றை
பெறுகின்றவனை பொறுத்தவரை அவன் கூறுவான், வாருங்கள், என் பதிவேட்டை படியுங்கள், நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் என்பதை நம்பியனாகவே நான் இருந்தேன். இந்த பூமியில இருக்கும்போது நான் அல்லாஹ்க்கு பதிவு கொடுக்க போறேன்னு பயந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை கொடுக்கறதுனால நான் என்னுடைய வழக்கரத்தின் மூலியமா நான் என்னோட பதிவேட்டை கொடுக்கறேன்னு சொல்லி தைரியமா இது பண்ணான். அவன் அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இந்த பூமியில அல்லாஹ்வுக்கு கட்டளைகளுக்கு கண்டிப்பா கட்டுப்பட்டவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அத மாதிரிதான் இன்ஷா அல்லாஹ் நம்மள ஆக்கணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 69-25 அல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய பதிவேட்டை அவனுடைய இடக்கரத்தில் கொடுப்பவனை பொறுத்தவரை அவன் கூறுவான், ஐயோ, என்னுடைய பதிவேட்டை நான் ஒருபோதும் பெறாதிருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன். என்னுடைய கணக்கை நான் ஒருபோதும் அறியாதிருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன். அவன் இடக்கரத்துல கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கறவங்க அவங்க இந்த உலகத்துல எதுக்குமே பயப்படல. நம்ம இப்படி கணக்கு கொடுக்க போறோங்கிற அந்த பயமே இல்லாம அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்குலாம். ஆனா இந்த நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, கெட்ட காரியம் செஞ்சாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியத்துக்குமே நம்ம அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். 78-27 கணக்கு கொடுப்பதற்காக பிடிக்கப்படுவோம் என அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் நம்முடைய அத்தாட்சிகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். அல்லாஹ் அதுக்கான அத்தாட்சிகளை எல்லாம் காமிச்சிருக்காங்க, நமக்கு அதுக்கான கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்காங்க, எப்படி நம்மளை பக்குவப்படுத்தணும் எல்லாமே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா அவங்க எதையுமே அதை நினைச்சு அவங்க அஞ்சாம இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சவங்க கணக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்கன்னு நல்லா சொல்றாங்க. 84-14 கணக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். ஆம், மெய்யாகவே அவனுடைய இறைவன் அவனை பார்ப்பவராக இருந்தார். அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்ப்பவராகவே இருக்கிறார். ஆணவத்துடன் கணக்கு கொடுக்க மாட்டோங்கிற தைரியத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்காங்க. 88-26 பின்னர் அவர்களுடைய இறுதி விதி நம்மசமே உள்ளது. பின்னர் நாம் அவர்களை கணக்கு கொடுப்பதற்காகவே அழைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இறுதி விதி அல்லாட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த பூமியில இருக்கிறதுக்கும் சரி, மறு உலகத்துல இருக்கிறதுக்கும் சரி, ஒரு உயிர் தெல்பப்படும் நாள் என்று எல்லாத்துக்குமே நம்ம ரப்புல் ஆலமீனை தான் நம்ம நம்பி இருக்கோம். அவங்கதான் கண்டிப்பா தீர்ப்பு நாளின் அதிபதி. அவங்கதான் எல்லா தீர்வுகளையும் நமக்கு தந்திருக்காங்க, எல்லா கட்டளைகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க பாதுகாப்பவராகவும் இருக்காங்க, நம்மளை பக்குவப்படுத்துபவராகவும் இருக்காங்க. அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு அடிபணிந்து நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டும் சரணடைந்து, அல்லாஹ் பார்ப்பவர், செவியேற்பவர், நம்மளை படைத்தவர், நம்மளை கணக்கெடுப்பவர், இந்த மாதிரியான அல்லாஹ் பத்திய அந்த இதெல்லாம் நம்ம நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பக்குவப்பட்டு நல்லபடியா நம்ம நாளைக்கு கணக்கு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய கணக்குகள் அனைத்தும் வழக்கரத்திலே இருக்கட்டும். இந்த வாய்ப்பை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். ஸலாமுன் அலைக்கும். வலைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன மாதிரி எந்த விஷயத்தை குறித்துமே பயம் இல்லை. நம்ம எவ்வளவு பெரிய கலகம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல கட்டளைகளை சொல்றாங்க. ஆனா எல்லா கட்டளைகளையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு எதிராக நல்லதா இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்மளை பக்குவப்படுத்தி அந்த கணக்கு கொடுக்க போறனால நீ நெருங்கிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற பயம், இது கடவுள் பற்றிய ஒரு நல்ல பயத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பட் ஆணவம் இல்லாத அப்படின்னா இல்ல. எப்பயுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் அது வெளியே வந்துகிட்டே இருக்கு. அது கரெக்டா ஃபாலோ இல்லையாங்கிறத வச்சு நம்மளே எல்லாருமே தரலாம். நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத சுய பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை பத்தியுமே நினைக்க தேவையில்லை. அந்த கணக்கு கொடுக்க போற அந்த நாளை பத்தி மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தனாலே போதும். 2 மலக்குகள் நம்மளுக்கு பின்னாடி இருந்து மாறி மாறி முறை எடுத்துக்கிட்டு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நடந்துட்டு சமீபமா இருந்து ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் இருந்தா மட்டும் போகும். வச்சுக்கிறதே தேவை. நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப சரியானவங்களா இருப்போம். ஆனா அதை கவனத்துல வைக்கிறது. அதுக்குதான் எல்லாம் நன்மை நினைவூட்டல்களை வழங்கிக்கிட்டே இருக்கிறார். சரியானவர்களா நீ சொன்ன மாதிரி வழக்கரத்துல அந்த பதிவேட்டை பெறக்கூடிய மக்களா எல்லாம் நம்மள அனைவரையும் அருள் பாலிக்கணும். நம்ம தொடர்ந்து எல்லாருமே நம்பிக்கையாளர்
நம்ம அல்லாட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பான நினைவூட்டல்களை தந்தாங்க. அல்லாவுடைய கருணை எப்படிப்பட்டது, அல்லாவுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் மன்னிக்க நம்மளுடைய ரட்சகர் இருக்காரு, அதுதான் அவருடைய கருணையின் வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நன்மையான ஒரு வாழ்க்கை, அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்? நம்ம ரொம்ப சாந்தமா இருக்கோமா, கோவப்படாம இருக்கோமா, அமைதியா இருக்கோமா, நல்ல காலம் கெட்ட காலம் எல்லா காலத்தையும் கொடுக்கிறோமா, நம்மளுடைய வெளிப்பாடுகள் கடவுளை சார்ந்ததா, மற்றவங்க காட்டிக்கிறாம பெருமைக்காக இல்லாம முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்ததா இருக்கா அப்படிங்கிறத அப்பதான் அல்லாஹ் நம்மள நேசிக்கக்கூடியவரா இருக்காருங்கிறது. சப்னா சொன்னது, அல்லாவுக்கு அஞ்சி அல்லாவுக்கு பயந்து. சாத்தான் கொடுக்குற பயம் வேற, அல்லாவுக்கு அஞ்சி அல்லாவுக்கு பயந்து அந்த நாளை குறித்த பயத்தோட நம்மளுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற கவனத்தில் கொள்ளக்கூடிய மக்களா அல்ல நம்ம ஆக்கிய துவா பண்ணிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, புகழுக்கு உரியவரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, அனைத்து ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அறிந்தவரே, பங்காளிகள் கொண்டிருப்பதை விட்டும் மிக மேலான எங்கள் அரசரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமும் தாமதமும் இன்றி சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உங்களுடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரை குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு நன்மையை தந்து ஆசீர்வதிப்பீராக. நரகின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்கள் இரட்சகரே, எங்களை மன்னிப்பீராக. இறுதி விதி உம்மசமே இருக்கின்றது. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன்